வெள்ளியங்கிரி சிவன். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் வெள்ளியங்கிரி மலை ஒரு சாதாரண மலை அல்ல. அது தென்னிந்திய கைலாஷ். அமைதியை தேடி, உலக சத்தங்களிலிருந்து விலகி சிவன் இந்த புனித மலைக்குச் சென்றார். அங்கு மலையின் உச்சியில் அமர்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். அந்த தியானம் மனிதர்களுக்கான ஒரு வழி, உள்ளத்தை உணரும் ஒரு பாதை. சில நாட்களுக்கு பிறகு பார்வதி சிவனை தேடி அந்த மலையை ஏறினார். ஒவ்வொரு அடியும் அவளுக்கு ஒரு புதிய அமைதியை கொடுத்தது. உச்சியை அடைந்தபோது அவர் சிவனை பார்த்து கேட்டார், நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? சிவன் மெதுவாக சிரித்தார். இங்கேதான் மனிதன் தன்னை காண முடியும், இங்கேதான் உண்மையான அமைதி உள்ளது என்றார். அந்த தருணத்தில் சிவமும் சக்தியும் ஒன்றானது. மலை முழுவதும் தெய்வீக சக்தி பரவியது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை ஏறிச் செல்கிறார்கள். ஒவ்வொரு அடியும் ஒரு சோதனை, ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை. அவர்கள் உணரும் ஒரு உண்மை: நாம் தேடும் அமைதி வெளியில் இல்லை, அது நம் உள்ளத்தில்தான் உள்ளது.